வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவக என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. முருகா, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நான் உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ராஜயோகம் கூடி வரும். கோடியில் புரள்வாய். எல்லா செல்வமும் பெறப்போகின்றாய். மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி நாள். விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகின்றது. சுகமான செய்திகள் வந்தே தீரும். என் தங்கமே, தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ விழுகையில் கை கொடுத்து உன்னை தூக்குவதும் நானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் உன்னை வாழ வைப்பேன். உன் காயங்கள் அதிகமாக இருந்தபோதும் என் ஆலயம் வந்து பொறுமையாக இருந்து என்னை தரிசித்து சென்றிருக்கின்றாய். அதற்குரிய பரிசு உனக்கு நிச்சயமாக தருவேன். என் தங்கமே, வாழ்க்கை என்னும் கடலில் துடுப்பு இல்லா படகில் யாருடைய துணையும் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோமே என்று கலங்காதே. நானே உனக்கு துணையாக, படகோட்டியாக, நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பாக கரை சேர்க்கும் குருவாகவும் இருப்பது நானே. கலங்காதே, தைரியமாக இரு என் தங்கமே. நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய். உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது. ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு மாறுதலாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும். உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு. என்னை மீறி எதுவும் நடக்காது என் தங்கமே. நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகின்றேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். என் தங்கமே, துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். என் தங்கமே, உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன். இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராத போது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான். ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று, உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று, கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனி. நல்லதே நடக்கும். என் தங்கமே, சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. என்னை வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் தங்கமே, சில நேரம் நீ கீழே விழுவது போல் தெரிந்தாலும் அது உன்னை கீழே இழுக்க விரும்புகின்றவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையில் நான் தான் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ விழமாட்டாய். நான் உன்னை கை தூக்கி உயரத்தில் ஏற்றுகின்றேன். நீ என்னை உண்மையுடன் வணங்குகின்றாய். நான் உன்னை உலகமே பார்ப்பதை போல் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையாலும் அஞ்சாதே, தயங்காதே, தள்ளி நிற்காதே, நிமிர்ந்து எழுந்து ஓடு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னோடு உன் நிழலாகவே என்றும் இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் தங்கமே, இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது.
இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் தங்கமே. என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய் என் தங்கமே. நல்ல காலம்தான் உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பாவகாலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்துள்ளது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை பிறரிடம் எப்பொழுதும் சொல்லாதீர்கள். எப்பொழுதும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். மட்டம் தட்டக்கூடாது. எவரையும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பது சிறந்தது. நீங்கள் விருப்பம் அனைவரும் உங்கள் பிரிய நேரிடும். பிடித்து வைக்க முயலாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதியில் சதி இருந்தால் அது மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.